கொடுத்த இந்த பெரிய ஸ்தாகத்துக்காக தெய்வத்தை முழு உள்ளத்தோடு நம்ம துதிப்போம். அநேகர் இந்த நாளை காணாதபடி, அநேகர் இந்த மாதத்தை காணாதபடி, இந்த ஆண்டு 6வது மாசத்தை காணாதபடி இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனார்கள், மறைந்து போனார்கள். ஆனால் ஆண்டவரோட பிரதான கிருபை, ஆண்டவர் செய்த தியாகம், ஆண்டவர் செய்த இரக்கம், அவர் நம்ம மேல வச்ச அன்புக்காக அவரை துதிப்போம். ஏன்னா இந்த உயிர்த்த இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்தார், உன் குடும்பத்தை இலவசமா கொடுத்தார், உலகத்தை இலவசமா கொடுத்தார். நீ காண்கின்ற யாவற்றும் ஆண்டவர் இலவசமா கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்த தெய்வம். நம்ம ஆத்மாவோட அதிபதி, ஆத்மாவை ரட்சித்து ஆத்மாவை பாதுகாக்கிற தெய்வம். இன்றும் நம்மளை பாதுகாக்கிறார், நாளைக்கும் யுகத்துக்கும் நம்மளை பாதுகாக்கிற தெய்வம். அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். அநேகர் கிடைக்காத ஸ்தாகித்த, அநேகர் கிடைக்காத கிருபை ஆண்டவர் நமக்கு தந்தார். அவரை ஆராதிப்பதே பெரிய கிருபை, அவரை துதிப்பதே பெரிய கிருபை, அவர் நாமத்தை உச்சரிப்பதே பெரிய கிருபை. தேவ ஜனமே, அவரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம யாவரும் தெய்வம் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஒரு விஷயம் உங்க கல்வாரி ரத்தத்தால் எங்களை கழுவு சுத்திகரிங்க ஆண்டவரன்னு கேட்போமா? பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் முக்கியம். இதோ இந்த வாரம் முழுவதுமாக உலகத்துல நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அறியாமல் புரியாமல் நம்ம ஏதாவது தவறு செய்திருந்தால், தேவனுடைய இறுதியம் வேதனைப்பட்டு இருந்தா, இந்த நேரத்துல நம்மளை யாரு தாய் ஒப்பு கொடுப்போம்? நம்ம நாவல வந்த அறியாமல வந்த கோபமான வார்த்தை, பொய்யான வார்த்தை, கெட்ட வார்த்தை, கெட்ட சிந்தனை, கெட்ட பார்வை, இன்னொருத்தர் வேதனைப்படுத்தின காரியங்கள், துக்கப்படுத்தின காரியங்கள், குடும்பத்துல வேதனைப்படுத்தின காரியங்கள், நம்ம நிமித்தமாக யாராவது உடைந்து போயிருக்காங்களா, நொறுங்குண்டு போயிருக்கிறாங்களா, வேதனைப்பட்டு இருக்கிறார்களா? நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் செய்த பாவ நிமித்தமாக நான் துக்கப்படுகிறேன் அப்பா, ஒரு விஷயம் உங்க ரத்தத்தால் என்னை கழுவிடும்னு எல்லாரும் நம்மளை தலையை தாய்த்து அவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுவன் தேவனிடத்தில் இறக்கம் பெறுவான். அவருடைய ரத்தம் சகல பாவத்தை கல்வி சுத்திகரிக்கிற ரத்தம். இந்த கால வேளையில அவர் ரத்தம் நமக்காக காத்திருக்கு. இதோ தன் பாவத்தை மறைக்காம இருக்கும் பொழுது அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். தேவனை வேதனைப்படுத்தின எந்த காரியமானாலும், மனிதனை வேதனைப்படுத்தின எந்த காரியமானாலும் ஆராய்ந்து பாருங்க. உங்க வார்த்தை நிமித்தமாக யாரெல்லாம் காயப்பட்டு இருக்கிறாங்களோ ஆராய்ந்து பாருங்க. நம்ம காயப்படுத்திட்டு, தவறு செய்துட்டு, பாவம் செய்துட்டு, அக்கிரமணம் செய்துட்டு, நம்ம எவ்வளவு ஆராதித்தாலும், என்ன பிரசங்கம் பண்ணாலும், எந்த வார்த்தை கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. யாரும் நீதிமான் அல்ல. ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் ஆண்டவராக இயேசுவே, எங்களை மன்னியும் சுவாமி. ஒரு விஷயம் எங்க மீறுதல் அக்கிரமத்தை மன்னியும் சுவாமி. எங்களை மன்னித்தும் ரத்தத்தால கழுவி தூய்மைப்படுத்தும். என் உச்சம் கடந்த உள்ளங்கால வரைக்கும் எங்களை பரிசுத்தப்படுத்தினாங்க. ஒரு பரிசுத்த பாத்திரமாக உங்க பார்வைக்கு நாங்கள் காணப்படும். ஆண்டவரே, எங்க நாவை பரிசுத்தப்படுத்தும், உதட பரிசுத்தப்படுத்தும், எங்க சிந்தனை பரிசுத்தப்படுத்தும், எங்க பார்வை, எங்க கண்களை பரிசுத்தப்படுத்தும், எங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், எங்க கரத்தை பாதத்தை பரிசுத்தப்படுத்தும். அப்பா, எங்க உச்சந்தளர்ந்து உள்ளங்கால வரைக்கும் ஆண்டவரே, உங்க ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்திட்டப்பா. உங்க ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்திட்ட சுவாமி. உங்க ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்திட்ட சுவாமி. உங்க ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்திட்ட சுவாமி. அப்பா, எங்க கடனாளிக்கு நாங்க மன்னிப்பது போல எங்க கடனையும் மன்னியும் சுவாமி. யாருக்கு விரோதமாக நாங்க தவறு செய்திருந்தாலும் இந்த நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னிக்கும்படியாக மன்றாடுகிறோம் இயேசு சுவாமி. ஒரு விஷயம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரும் பரிசுத்தப்படுத்துங்க. இந்த யூடியூப் மூலியமாக இந்த வார்த்தைக்காக, ஆராதனைக்காக பாடலை பாடி உங்களை உயர்த்த மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. இந்த வார்த்தை கேட்கிற யாவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. அப்போ உங்க ரத்தத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்திட்டு மீண்டுமாக நாங்க யாரும் வேதனைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்திட்டு அப்பா, உங்க காயத்தை கட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை சுவாமி. உமக்கே மகிமை ஆண்டவரே, மகிமை சுவாமி. ஆண்டவராகிய பிதாவை ஏசப்ப நாமத்தினாலும்
உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களை அதிகமா நேசிக்கிற பரலோக தந்தையே, ஏசப்ப நாமத்தினாலே இந்த உயர்த்த இந்த நாளிலே 6வது மாசம் 7ஆம் தேதி அதிகாலையிலே ஏசப்ப நாமத்தினாலே உங்களை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் சர்வவல்ல தெய்வம், நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஆபிரகாம் தெய்வமே நீ பரிசுத்தர், ஈசாக்கின் தெய்வமே நீங்க பரிசுத்தர், யாக்கோபின் தெய்வமே நீங்க பரிசுத்தர், மோசேவோட தெய்வமே நீங்க பரிசுத்தர், யோசுவாவோட தெய்வமே நீங்க பரிசுத்தர், தாவீதோட தெய்வமே நீங்க பரிசுத்தர் அப்பா, பரிசுத்தர் சுவாமி. நோவாவோட தெய்வமே பரிசுத்தர் அப்பா, அப்பா பரிசுத்தரே 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 பரிசுத்தரே. ஏசாயாவோட தெய்வமே பரிசுத்தரே, எரேமியாவோட தெய்வமே பரிசுத்தரே அப்பா. பரலோக தந்தையே, ஒருவரும் சேரக்கூடாதபடி ஒளியில் வாசிக்கிறவரே நீர் பரிசுத்தர் 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 சுவாமி. இதோ இந்த உலகத்தை மேல் இவ்வளவா அன்பு கூர்ந்து ஒரே மகன் என்று காரணங்கள் எங்களுக்காக ஒப்பு கொடுத்த இயேசு சுவாமிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். யுக யுகத்துக்கும் மகிமை துதியும் ஆராதனை உமக்கே செலுத்தட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பன் இயேசு சுவாமி, பரத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த தெய்வ ஆட்டுக்குட்டியானவரே, எங்க பாவத்தை, எல்லா மனிதரோட பாவத்தை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து ரத்தத்தை சிந்தி ஜீவனை தந்தவரே, மரித்து 3ஆம் நாள் உயிர் தந்தவரே நீர் பரிசுத்தர் 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 சுவாமி. இப்பொழுதும் பிதாவோட வலது கரத்தில் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறவரை, செபித்துக் கொண்டு இருக்கிறவரே, மீண்டு வரப்போறவரே, உன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொண்டு போறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக அழகான ஒரு குடாரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ எங்களை திக்கற்ற விடாதபடிக்கு பரிசுத்த ஆத்மாவன் எங்களை நிரப்ப நேரே நன்றி அப்பா. இயேசுவை 5 அப்பம் 2 மீன் எடுத்து ஆசீர்வதித்து 1000 மக்களை போஷித்து அப்பா அனுகிரகித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே. செங்கடலை பிளந்து வலிய அப்பா திறந்து தந்தவரே நீர் பரிசுத்த. மன்னாவை கொடுத்து போஷித்தவரே நீர் பரிசுத்த. மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா இஸ்ரேல் ஜனத்தோடு இருந்தவரே நீர் பரிசுத்த. மன்னாவை கொடுத்து போஷித்தவரே நீர் பரிசுத்தர். வனாந்தரத்தில் அதிசயத்தை அற்புதத்தை செய்தவரே நீர் பரிசுத்தர். சத்ருவோட சேனையை முறியடித்தரே நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தரப்பா, நீங்க பரிசுத்தர் இயேசு ராஜாவே, நீர் பரிசுத்தர் 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 சுவாமி. எங்களுக்காக செய்த சகல தியாகத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் 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 சுவாமி. 5 அப்பம் 2 மீன் எடுத்து ஆசீர்வதித்து 1000 மக்களை போஷித்து திருப்தி அடைய செய்தவரே நீர் பரிசுத்தர் அப்பா. வியாதிஸ்தரை கண்டு மனதுருகி தொட்டு அற்புதமான சுகத்தை கொடுத்தவரே நீர் பரிசுத்தர். மரித்தவர்கள் உயிரோடு எழுப்ப நீர் பரிசுத்தர். நீ பரிசுத்தர் சுவாமி. வெறும் தண்ணீர் எடுத்து திராட்சை ரசமா மாத்தி காண ஒரு கல்யாணத்தில் அற்புதம் செய்தவரே நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீங்க பரிசுத்தர் சுவாமி, நீங்க பரிசுத்தரப்பா. இந்த நாள் ஜீவனை தந்தீரே, உயிரோடு எழுப்பினீரே பரிசுத்தர் சுவாமி. அநேகர் இந்த உலகத்தை விட்டு காணாதபடிக்கு மறைந்து போனார்களப்பா. எங்களை காண செய்தவரே நீர் பரிசுத்தர். என் குடும்பத்தை தேசத்தை இலவசமா கொடுத்தவரே நீர் பரிசுத்தர். இதை ஆசீர்வதித்து கொடுக்கிறவரே நீர் பரிசுத்தர். எங்க ஆத்மாவோட அதிபதியே நீ பரிசுத்தர். பூமியில இருக்கிற எல்லா ஆத்மாவுக்கும் நீரே ரட்சகர் காவலாளியப்பா நீர் பரிசுத்தர். இவ்விடத்துக்கு எங்க ஆத்மாவை ரட்சித்து வழிநடத்த போறவரே நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர். இந்த கால வேளையில முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடு முழு பலத்தோடு உங்களை ஆராதிக்க எங்களுக்கு கொடுக்கிற எல்லா கிருபைக்காக உமக்கு நன்றி. நன்றி இயேசுப்பா, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களுக்காக தேற்றாளர் கொடுத்த ஆவியானவருக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர், எங்களோடு இருக்கிற ஆவியானவரே நன்றி. வழிநடத்துகிற ஆவியானவர் நன்றி. வேதத்தின் மகத்துவங்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவரே நன்றி. எங்களை பரிசுத்தப்படுத்த வந்தவரே நன்றி. நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்து உணர்த்துறவரே நீ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பலத்த காரியம் செய்ய வந்த ஆவியானவரே நன்றி. எங்களோடு இருந்து ஊழியம் செய்ய வந்தவரே நன்றி. பரலோகத்தின் சித்தம், பரலோகத்தின் விடுதலை, பரலோகத்தின் ரட்சிப்பு, பரலோகத்தின் எழுப்புதல் வார்த்தைகளை சித்தத்தை வெளிப்படுத்த வந்தவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. எங்க காது கல்லுக்கு மொதாதபடிக்கு திவ்ய தூதரமா இருக்க ஆடு வச்சவே ஏசப்பா உமக்கு நன்றி. ஆராதிக்கு இந்த இடத்தை கொடுத்துற நன்றி அப்பா. எங்க போனை பயன்படுத்துற யூடியூபை பயன்படுத்த வரதுக்காக நன்றி.
எல்லா ஊழியக்காரங்களை ஒப்பு கொடுக்குறோம், எல்லா சபையை ஒப்பு கொடுக்குறோம், எல்லா ஆராதனை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா எல்லாரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துறதுக்காக நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுவே. அப்பா பரமண்டலத்தில் எங்க நல்ல பிதாவே, உங்களோட சித்தமே வெளிப்படுவதாக, உங்களோட சித்தம் வரட்டும் அப்பா. நீ உங்களோட சித்தமே எங்களுக்குள்ள நடக்கட்டும் ஏசப்பா. நீங்க வெளிப்படாம மதியம் நீங்க உயரணும், நாங்க தாழ்த்தப்படணும் சுவாமி. பரிசுத்த ஆத்மாவே நீர் முற்றிலுமாக பொறுப்பெடுக்கணும். மாம்சத்தின் பிரசங்கம், மாம்சத்தின் ஊழியம், மாம்சத்தின் சிந்தனை வரக்கூட சுவாமி. மாம்சத்தின் சிந்தனை சாகட்டும். ஆவியானவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்களே அப்ப இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆரம்பத்துல முடிவுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆவியானவர். ஜலத்தின் மேல் அசைவாடு ஆவியானவரே அப்பா, எங்கள் மேல் அசைவாட வந்தவரே ஸ்தோத்திரம். வாழ்த்து வரவேற்கிறோம் ஆவியானவரே. எங்க பலனோ ஞானமோ அல்ல ஊழியம், உன்னோட பலன உன்னோட ஞானந்தாம்ப ஊழியம் அப்பா. திரியேக தெய்வமே நீங்க மகிமைப்பட வேண்டும் சுவாமி. நீங்க மகிமைப்படத்தக்கதாக இந்த ஊழியம் இருக்க வேண்டும் அப்பா. ஆவியானவரை நீங்க வெளிப்படுறதுக்காக நன்றி அப்பா. தீவிர தூதரமாக எல்லா இடத்துல காவல் வச்சிட நன்றி அப்பா. ஆராதிக்க வார்த்தை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஏற்ற நேரத்துல ஏற்ற வேலையில கொண்டு வந்து சேர்க்கிற நன்றி அப்பா. எங்க ஜனத்தோடு பேச போற நன்றி. மனிதன் முகத்தை பார்க்கும்போது நீ இருதயத்தை பார்க்கிறவர், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வமே அப்பா. எங்களோடு பேச போறதுக்கா ஸ்தோத்திரம். நறுங்கொண்டு இருதயத்தின் காயத்தை கட்ட போறதுக்கா ஸ்தோத்திரம் அப்பா. பலப்படுத்துறதுக்கா ஸ்தோத்திரம் அப்பா. உங்க கிருபை எங்களோடு இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. உங்க ரத்த கோட்டைகள் எங்களை மறைத்து எங்களை பாதுகாக்கிற நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப் மூலியமாக தெய்வத்தை ஆராதிக்க, தெய்வம் துதிக்க, அவரோட வார்த்தை கேட்க வந்து எல்லா தேவ பிள்ளைங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே முழு உள்ளத்தோடு வாழ்த்துதல் சொல்லி உங்களை வரவேற்க தெய்வம் தாமே உங்களை யாவையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம ஆராதிக்க போகிறோம், ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். வேதம் சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னது போல, எங்க 2 பேர் 3 பேர் நாமத்துல கூடியிருப்பீர்களோ இதோ உங்க நடுவில் நான் இருக்கேன். நமக்கு வாக்கு செய்த தெய்வம் நமக்கு முன்பதாகவே நம்ம நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். நம்மளுக்கு அதிசயம் செய்ய போகிறார், நம்ம கண்ணீரை துடைக்க போகிறார், விண்ணப்பத்தை கேட்க போகிறார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்க போகிறோம், அந்த தெய்வத்தை நம்ம உயர்த்த போகிறோம், அந்த தெய்வத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். திரேக்க தெய்வத்தோட மகிமை நம்ம நடுவில் உண்டு. அவர் முழு உள்ளத்தோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். அநேகருக்கு கவலை உண்டு, வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு, பரிகாசம் உண்டு, போராட்டங்கள் உண்டு. பயப்பட வேண்டாம். தெய்வம் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதித்து எல்லா வேதனையிலிருந்து விடுதலாக்கி உங்களை மேன்மைப்படுத்தி பாதுகாக்க போகிறார். இப்பொழுது இந்த ஆராதனையை தெய்வம் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆரம்பத்திலிருந்து முடிவரைக்கும் கர்த்தர் பொறுப்பெடுக்க, வார்த்தை பொறுப்பெடுக்க, ஜெபத்தை பொறுப்பெடுக்க, பாடலை பொறுப்பெடுக்க, விண்ணப்பத்தை பொறுப்பெடுக்க தெய்வம் கையில் ஒப்பு கொடுத்து இப்பொழுது தம்பி கலை ஊழியக்காரி ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் பக்தியோடு நம்மளை இணைந்து ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த ஒரு பரிசுத்தமான தெய்வமே அப்பா, கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனை மீண்டுமாக உண்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே அநேகர் அந்த வாய்ப்பை இழந்து போனார்கள் ஆண்டவரே. தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே இந்த காலை தோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நீர் உயிர்த்த இந்த நல்ல நாளிலே தகப்பனே இயேசுப்பா இந்த நாளை காண செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த ஊழியத்தை கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த ஸ்தலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே இந்த கால வேளையிலே நீர் எங்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆவியானவர் தாமே இந்த கால வேளையிலே தகப்பனே இந்த யூடியூபின் வாயிலாக பார்த்து கொண்டு ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம் அப்பா. அந்த ஜலத்தின் மீது அசைவாடின ஆவியானவர் தாமே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது நீர் அசைவாட வேண்டுமா என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம் அப்பா. தகப்பனே நீர் ஒவ்வொருவரை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமா என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம் அப்பா. தகப்பனே ஒவ்வொருவரை தகப்பனை நீர் பயன்படுத்த வேண்டுமா என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம் அப்பா. தகப்பனை மாம்சத்திலே நாங்கள் உண்மை ஆராதிக்காதபடிக்கு தகப்பனே ஆண்டவரே ஆவியிலே உண்மையில உண்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே.
ஆவியோடு உண்மையோடு உண்மை பாடி ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. இந்த ஊழியத்தை கொடுத்தபடியாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே போதகரை கொடுத்தபடியாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உண்மை ஆராதித்து உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. உமது பார்வைக்கு நாங்கள் உண்மையாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஆண்டவரே சுத்தமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இருதயத்தில் சுத்தமுள்ளவன் தேவனை தரிசித்துப்பான் என்று சொன்ன தகப்பனே. இந்த கால வேலை எங்கள் ஒவ்வொருவருக்கு இருதயத்தை சுத்தப்படுத்தி தகப்பனே கிருபை பாராட்டுங்கப்பா. சுத்தமுள்ள இருதயத்தை எங்களை சிருஷ்டியும் ஆண்டவரே. நிலைவரமான ஆவி எங்களை புதுப்பியும் அப்பா தகப்பனே. நீங்கள் ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. போதகரை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா தகப்பனே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீரே ஆட்கொண்டு வழி நடத்துங்க ஆவியானவரே. இன்றைய நாளுக்கு என்று நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு என்று வைத்திருக்கிற நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. நீர் இன்றைக்கு எங்களுக்கு என்று வைத்திருக்கிற விடுதலை நீர் கட்டளையிட வேண்டும் ஆண்டத்தை கெஞ்சி மாட்டாடுங்கப்பா தகப்பனே. உடைய வார்த்தையானது ஒவ்வொரு இருதயத்தை தேற்றட்டும் ஆண்டவரே தகப்பனே. ஒவ்வொரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே தகப்பனே. நீர் பலமாய ஒரு வார்த்தையாய் நீர் இறங்கி வர வேண்டும் ஆண்டத்தை கெஞ்சி மாட்டாடுகிறோமப்பா. ஆதியிலே வார்த்தையாய் இருந்த தேவனே இந்த கால வேலையை எங்களுக்கு இறங்கி வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இன்றைக்கு நீர் ஆராதனையில பலத்த காரியத்தை செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. அநேக இருளில் ஜனங்களை நீர் வெளிச்சத்தில் கொண்டு வர போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க தகப்பனே. ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பெரிய அந்த ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய இறக்கம் உங்களுடைய மனதிற்கு எங்களோடு இருக்கட்டுமாப்பா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. துதிக நமக்கு எல்லாம் ஒருவருக்கே உரித்தாகட்டும் ஆண்டவரே. ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களை உங்களுடைய பாதபடியில் தாழ்த்தி மட்டுமே உயர்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது பாடலை பாடி நம்ம தெய்வத்தை மகிமைப்படுத்த உயர்த்த போகிறோம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. சுகம் தந்திரே நன்றி ஐயா, சுகம் தந்திரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, எங்களுக்கு பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா, எங்களுக்கு உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா, எங்களை அரவணைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. கூட வைத்தீர் நன்றி ஐயா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா, எங்களை பாட வைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு.
ரத்தம் சிந்தினீர் நன்றி ஐயா, ரத்தம் சிந்தினீர் நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா, எங்களுக்கு ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. எல்லாரும் ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திர பலி அவருக்கே, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஆமென். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அல்லேலூயா. துதியும் கனமும் மகிமை ஆராதனை இயேசுவுக்கு மாத்திரமே. அல்லேலூயா. இவரே துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரமான தெய்வம். இவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி ஆராதிப்பது பெரிய மனமகிழ்ச்சி. இந்த பூமியில கிடைக்காத ஒரு ஸ்தாகியம். பரலோகத்துக்கு போய் நம்ம இதுதான் செய்ய போகிறோம். தெய்வத்தை வேலையிலும் அவரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் பெருசில் அதிகாரம் இருப்பார். இந்த பூமியில உத்தமமா உண்மையா பரிசுத்தமா இருந்து தெய்வத்தை நீ ஆராதிக்கும் போது பரலோக நிச்சயம், அவருடைய ரட்சிப்பு நிச்சயம். துதிக்கிற எந்த ஒரு பிள்ளையும் அவர் மகிமைப்படுத்துவார். அவர் மகிமைப்படுத்த யாவரும் தேவன் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவர் கரத்துக்குள்ள நம்மளை வைத்திருப்பார். அல்லேலூயா. இரண்டாவது பாடலை பாடி நம்ம தெய்வத்தோட நாம மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போக போகிறோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. எல்லாரும் சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமென். இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எல்லாரும் வாயில சீக்கிரத்தில் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடும்பொழுது அதி சீக்கிரத்தை மாற்றுவார். ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத உலகம்
சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம். அப்பா, நல்ல ஆண்டவரே, பரலோக தெய்வமே, அதி சீக்கிரத்துல இந்த உபதிரத்திலிருந்து எங்களை விடுதலாக்கி பாதுகாத்து போறதுக்கு ஸ்தோத்திரம். இந்த உபதிரங்களை மேற்கொள்ளாதபடிக்கு இதுவரைக்கும் எங்களை ரட்சித்து எங்களை பாதுகாத்ததே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, யாரெல்லாம் இந்த ஆராதனையில பங்கு பெற்று உங்களை ஆராதித்தார்களோ தகப்பனே, நீ வாக்கு செய்திருக்கிற தெய்வம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது போல அப்பா, இந்த ஆராதனை கலந்து கொள்ள போகிற ஒவ்வொரு பேரையும் நீ ஆசீர்வதித்து ஆண்டவரை உயர்த்து போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை உயர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோட வெளியேறு பெற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதோ இந்த வார்த்தைக்கு முன்பதாக வந்து காத்திருக்கிற யாவரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவராக. அல்லேலூயா. நம்ம தெய்வத்தோட வார்த்தைக்கு உள்ள நேர கடந்து போக போறோம். விசேஷமாக தேவன் யாவரு மேலும் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சில வாட்டி தெய்வனோட பிள்ளைங்களை ஆண்டவர் உபத்திர வழியில நடத்துவார். அது உபத்திர வழியில நடத்துவது அவங்களோட உயர்வுக்கும் அவங்களோட ஆசீர்வாதத்துக்கும், அவங்க அநேக காரியத்தை பரலோகத்தின் சித்தத்தை அறிந்து கொண்டு தெய்வனோட ராஜ்யத்துக்கு பணிவழி செய்ய ஆண்டவர் உபத்திர வழியாக நம்ம வழிநடத்த நிச்சயம். பவுல் ஐயா சொன்னார், உபத்திர வழியாக தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். உபத்திரம் உண்டு இந்த உலகத்திலும் இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக விதமான உபத்திரம் உண்டு. ஆனாலும் சகலத்தையும் தெய்வன் இயேசு ஜெயித்தபடினாலே நமக்கு கவலை வேண்டாம், நமக்கு பயம் வேண்டாம், நமக்கு குழப்பம் வேண்டாம், நமக்கு கண்ணீர் வேண்டாம். ஆண்டவர் சகலத்திலிருந்து நம்ம ஆண்டவரை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்க, இந்த கால வேளையில தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை நமக்கு ஆண்டவர் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சங்கீதன புஸ்தகம் 147வது சங்கீதம், சங்கீதன புஸ்தகம் 147வது சங்கீதம் 3வது வார்த்தை வாசிப்பார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் குணமாக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் வாக்கு செய்கிறார், ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார். இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கு. அநேக காரிய நிமித்தமாக, அநேக தோல்வி நிமித்தமாக, அநேக ஜனங்கள் நிமித்தமாக, அநேக பிரச்சனை நிமித்தமாக, வியாதி நிமித்தமாக, கடன் பிரச்சனை நிமித்தமாக, குடும்ப நிமித்தமாக, மனைவி பிள்ளைங்க நிமித்தமாக, கணவர் நிமித்தமாக நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நொறுங்குண்ட
நொறுங்குண்டு போன அந்த இருதயத்தை கர்த்தர் இந்த கால வேளையில பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும், இந்த வார்த்தை பிரசங்கிக்கிற நானும், ஏதோ ஒரு உபதிர வழியில நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு தோல்வி. நம்ம நினைக்கல, ஏன் எனக்கு மட்டும் இந்த தோல்வி, ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம், ஏன் எனக்கு மட்டும் ஒரு கேள்வியோடு இந்த கால வேளையில தெய்வத்துக்கு முன்பதாக வந்திருக்கலாம். ஆண்டவர் தாமே உன்னுடைய நொறுங்குண்ட அந்த இருதயத்தை பார்க்கிறார், அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. வாசி தம்பி. அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நொறுங்குண்டு யாரெல்லாம் இந்த கால வேளை இந்த வார்த்தை கேட்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தருகிறார். அவங்களோட காயத்தை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமா இருக்கிறார். ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ள தேவனமா இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவரோட அறிவு அளவில்லாதது. அல்லேலூயா. அவரோட அறிவு அளவில்லாதது. பாருங்க, அந்த அளவில்லாத ஒரு தெய்வத்தை, எல்லில்லாத ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம அவரை பின்பற்று போகிறோம். அல்லேலூயா. ஒரு காலத்திலும் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறோம், இருதயத்தின் காயத்தை நான் கட்டுவேன். சில பேரோட வார்த்தை நம்ம இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிற உண்மை, ஏதோ ஒரு வார்த்தை காயப்படுத்தி இருக்கலாம். நீ வெளியே சிரித்து கொண்டு இருக்கலாம், வெளியே ஒரு நீட்ட ட்ரெஸ் பண்ணி வந்து இந்த தெய்வத்துக்கு முன்பதாக நீ அமர்ந்து இந்த வார்த்தை கேட்கலாம். ஆனா உன்னோட இருதயமும் காயப்பட்ட இருதயமா இருக்கு. அல்லேலூயா. ஒரு நாள் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலே என்ற கடல் அறைகிட்ட போறா. அங்க போற இடத்துல 2 படகு ஆண்டவர் கவனிக்கிறார். அதுல ஒரு படகு சீமோன் என்ற பேதுருவோட படகா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த படகுல சீமோனே எனக்கு இடம் தருவாயா? பேதுரு மிகுந்த சந்தோஷமாக ஆண்டவருக்கு இடத்தை கொடுத்தார். ஆண்டவருக்கு பேதுரு அந்த படகை கொடுக்கிற நேரத்துல, இடத்தை கொடுக்கிற வேலையில பேதுரு மிகுந்த துக்கம் உள்ளவராய் இருந்தார், மிகுந்த நொறுங்குண்டவராய் இருந்தார், இருதயம் காயம் உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. எல்லாத்திலும் ஒரு தோல்வி பெற்றவரா, தோல்வி கண்டவரா பேதுரு இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த படகுல ஏறி கடல்ல ஓரத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிற வேலையில பேதுரு தேவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அநேக வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற விதம் வேற மாதிரி இருந்தது. ஆனா பேதுரு வார்த்தை கேட்கும் பொழுது ஒரு இடத்துல மனமகிழ்ச்சி ஆனாலும் இன்னொரு காரியத்தில் என்னன்னா நொறுங்குண்டு போயிருந்தார். காரணம், அவரோட வேலையில ஒரு தோல்வி, அவர் வாழ்க்கையில ஒரு தோல்வி, அவர் குடும்பத்தில் அநேக விதமான பிரச்சனை. அந்த வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது பேதுரு மாமியார் உடம்பு முடியாம சுகம் இல்லாம இருந்தார்களாம், ஜுரத்துல இருந்தார்களாம். அப்பொழுது அவங்க எவ்வளவு வருஷமா ஜுரத்துல இருந்தாங்க, எவ்வளவு மாதமா ஜுரத்துல இருந்தாங்க நமக்கு தெரியல. அல்லேலூயா. அவங்க எழுந்து இயேசு அற்புதம் செய்த உடனே எழுந்து போய் தேவனுக்கு பணிவிடை செய்தார்களாம். அப்ப படுக்கையில இருந்த ஒரு வியாதிஸ்தர் மாமியார் ஒரு பக்கம், அப்ப குடும்பத்துல அநேக விதமான பிரச்சனை, ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் பணம் தேவை, ஒரு பக்கம் குடும்பத்தை கரை சேர்க்கணும், இவ்வளவு பிரச்சனை சுமந்து இருந்த பேதுரு ஆண்டவர் வார்த்தை கேட்கும் பொழுதும் இருதயத்துல ஒரு காயம் இருந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோட இருதயத்தில் ஏதோ ஒரு காயம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு உபதிரம், ஏதோ ஒரு போராட்டம். அல்லேலூயா. அவன் கர்த்தர் இந்த கால வேளையில அந்த போராட்டத்திலிருந்து உங்களை என்ன செய்ய போறாராம்? விடுதலாக்க போறார். அல்லேலூயா. பாருங்க, தாவீதோட காரியத்தை நம்ம ஒரு விஷயம் நம்ம கவனிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை ஒரு விஷயம் இதை நம்ம கவனிக்க போகிறோம். தாவீதும் அவன் மனுஷரும், தாவீதும் அவரோட மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேர்க்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. சிக்லாக் என்ற அந்த பட்டணத்துக்கு தாவீதை என்ன செய்யறாரா, தன் வேளாளர்களோட
கூட இருந்தவங்களை கூட்டிட்டு ஒரு யுத்தத்துக்கு கடந்து போகிறார். அதுக்கு கீழே நீங்க வாசித்தா அநேக விதமான வாழ்க்கையில தாவீதுக்கு ஓய்வில்லாம ஒரு யுத்தங்கள் வந்தது. அவர் எப்பொழுது ஆடு மேய்த்து கொண்டிருந்தாரோ அது வரைக்கும் அவர் சமாதானத்தோடு இருந்தார், அது வரைக்கும் சந்தோஷத்தோடு இருந்தார், மன மகிழ்ச்சியோடு தெய்வத்தை துதித்துக் கொண்டிருந்தார். எப்பொழுது தாவீது ஆண்டவர் அளித்த ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரோ அப்பொழுது அவர் கவனித்து பார்த்தா நாள்தோறும் அவர் யுத்தம் இருக்கும். சுற்றில் அவருக்கு ஒரு போராட்டம், மனைவி நிமித்தமாக போராட்டம், சொந்த மனைவியை பரிகாசம் பண்றாங்க. அல்லது தெய்வத்தை ஆராதித்த தாவீதை பார்த்து, நடனமாடி தெய்வத்தை ஆராதித்த தாவீதை பார்த்து, நீ ஒரு ராஜா, வஸ்திரம் கீழே விழுத்து கூட தெரியாம ஆராதிக்கணும் பரியாசம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆனா தாவீது தெய்வத்தை முழு உள்ளத்தோடு அவர் தொழுது கொண்டிருந்தார். ஆனா மனைவி பரியாசம் பண்ணாங்க. ஆனா தாவீது கடைசி வரைக்கும் அரசனாகவே இருந்தார், அபிஷேகம் பெற்ற மனிதனாகவே இருந்தார். ஆனா அவனோட மனைவியோ மலடியாக போனார். அல்லேலூயா. தெய்வத்தை ஆராதிக்கிற, தெய்வத்தை உயர்த்துகிற, தெய்வத்தை துதிக்கிற தெய்வ பிள்ளைங்க எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. பரிகாசம் பண்ற ஒரு கூட்டம் அது ஆசீர்வாதம் இல்லாம போனாங்க. அல்லேலூயா. அப்ப தாவீது தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது மனைவி பரிகாசம் பண்றாங்க. சொந்த மாமனாரான சவுல் எழும்பி அவரை கொல்ல அவர் முயற்சி எடுக்கிறார். அல்லேலூயா. எல்லா இடத்திலிருந்தும் அவருக்கு ஒரு யுத்தம். யாருக்கெல்லாம் நன்மை செய்ய போறாரோ, யாருக்கு உதவி செய்ய போறாரோ அந்த இடத்துல இருந்து இவருக்கு பெரிய ஒரு உபதங்கள், பெரிய ஒரு போராட்டம். அல்லேலூயா. தாவீது ஒரு இடத்துல யுத்தம் செய்து சிக்லாக் என்ற பட்டணத்துக்கு திரும்பி வரத்துக்குள்ளேயே இங்க இருக்கிற மனைவி பிள்ளைங்க காணும், கூட இருக்கிற சிப்பாயோட மனைவி பிள்ளைங்களை காணும், ஆடு மாடு காணும், சம்பாதிச்ச எந்த ஆசீர்வாதம் காணாதபடிக்கு அமலேக்கர் கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. தாவீதோட வாழ்க்கையில ஏதோ ஒரு யுத்தங்கள், அனுதினமும் ஒரு போராட்டம், அனுதினமும் ஒரு வேதனை. அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்க உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு உபதிரம் தொடர்ந்து வருதா, கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒரு உபதிரம், ஒரு வேதனை, ஒரு கண்ணீர் தொடர்ந்து வருதா, நீங்க கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அழைத்த தேவன் உன்னை உள்ளவர், உன்னை கைவிட மாட்டார். ஏதோ ஒரு போராட்டத்துல நொறுங்குண்டு போயிருக்கிற ஆண்டவர் சொல்ற, நொறுங்குண்ட உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன் இருதயத்தின் காயத்துக்கு ஆண்டவர் மருந்தா மாற போறார், காயத்தை கட்ட போகிறார். அல்லேலூயா. யோபு சொன்னார், கர்த்தரால தண்டிக்கப்படுற மனுஷன் பாக்கியமா. காயத்தை உண்டாக்குறவர் அவரே, அந்த காயத்துக்கு மருந்து வைத்து கட்டுறவர் அவரே. கர்த்தரால தண்டிக்கப்படுற மனுஷன் பாக்கியவா. இந்த தண்டனை நிமித்தமாக, இந்த உபதிர நிமித்தமாக உனக்கு ஆண்டவர் அநேக காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கலாம். சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், இந்த உபதிரம் வந்தது எனக்கு நலமானது. காரணம் என்ன? வேதத்தின் மகத்துவங்களை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில சில உபதிரம் வர்றது நல்லது. ஆண்டவர் அது நிமித்தமாக நம்மளுக்கு வேதத்தின் மகத்துவங்களை சொல்லி கொடுப்பார், அவருடைய அருமைகளை நம்மளுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. தாவீது இழந்து போனார், ஒரு மிகுந்த துக்கத்தோடு இருந்தார். அதிலே வாசிக்கலாம், 8 வாசிப்பார். தாவீது கர்த்தரை நோக்கி பாருங்க, இழந்து போயிட்டார். ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் தாவீதுக்கு நேர கல் எடுக்கிறாங்க. தாவீது செய்த நன்மைகளை மறந்தாங்க, தாவீது செய்த யுத்தத்தை மறந்தாங்க, அபிஷேகம் பெற்ற மனுஷன் என்றதை மறந்தாங்க. கூட இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? கல் எடுத்து தாவீது மேல போட போறாங்க. அல்லேலூயா. அவங்களோடு சேர்ந்து தாவீதும் கண்ணீரிட்டார். ஆனா அந்த கூட இருக்கிறவங்க நன்மை வரும்போது பெற்றுக்கொண்டாங்க, உபதிரம் வரும்போது குறை சொல்ல ஆரம்பித்துட்டாங்க. தாவீது, உன்னாலதான் நாங்க எல்லாம் இழந்து போனோம். அல்லேலூயா. அநேக குடும்பத்துல, ஊழியத்துல, நம்மளோட தனிப்பட்ட விஷயத்துல நம்ம 4 பேருக்கு நன்மை செய்யும் போது அந்த நன்மை பெற்றுக்கொள்வாங்க. ஆனா ஒரு தீமை, ஒரு போராட்டம் வரும்பொழுது, ஒரு உபதிரம் வரும்போது, உங்களாலதான் எனக்கு எல்லாம் நடந்தது, உன்னாலதான் நான் இழந்து போனேன், உன்னாலதான் நான் எனக்கு இந்த போராட்டம், உன்னாலதான் எனக்கு இந்த கஷ்டம், உன்னாலதான் எனக்கு இந்த கடன் பிரச்சனை. நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை குறை சொல்லுவோம், உதவி செய்தவங்களை குறை சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்க செய்ததான் எனக்கு இந்த உபதிரம். அல்லேலூயா. ஆண்டவரை உன்னை பின்பற்றும் எங்களுக்கு இந்த உபதிரம். ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு உபதிரத்தை கொடுக்க மாட்டார். ஆண்டவர் நன்மை செய்யற தெய்வம். அல்லேலூயா.
அப்போ நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, நம்ம சுத்தில இருக்கிறவங்க உன்னை பரிகாசம் பண்ணி இருக்கலாம். இந்த காலவேளையில இந்த பரிகாசம் மாறப்பட போகுது, இந்த வேதனை மாறப்பட போகுது, இந்த உபதிரம் மாறப்பட போகுது. நீ எது தொலைச்சு போயிட்டேன்னு நீ எண்ணிக்கொண்டு இருக்கிறாய். ஐயோ நான் எல்லாம் இழந்துட்டேனே, பறிவு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ துக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இழந்து போனது மீட்டெடுக்க நான் கிருபை தரப்போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போன உடனே தாவீது என்ன செய்தாராம்? புலம்பல, இவங்களோடு சேர்ந்து புலம்பல. அவர் என்ன செய்தாராம்? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். இந்த கால வேளையில நீ எது இழந்து போயிருந்தாலும், எது நீ தொலைத்துட்டு நீ காத்திருந்தா, ஐயோ நான் இழந்து போயிட்டேனே, ஐயோ என்னை விட்டு இது போயிடுச்சு, எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு கட்டினேனே, எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேனே, இன்னைக்கு ஒண்ணு இல்லாம நிக்கிறேன்னு சொல்லி நீ நொறுமுண்டு இருக்கலாம். ஆனா தாவீது என்ன செய்தாரா? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஒருவேளை இந்த கால வேலை நீ எந்த காரியத்தை குறித்து நீ துக்கத்தோடு நீ காணப்பட்டிருந்தாலும் ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா, கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நீ எந்த விதத்துல நீ இழந்து போயிருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண நீ ஆரம்பி, கர்த்தரை நோக்கி உபாசம் எடுக்க நீ ஆரம்பி, கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து நீ கேளு. நீ எந்த விஷயமானாலும் ஆண்டவர் சமூகத்துல கேளு. இன்றைக்கே நீ கேட்க பழகு, இந்த ராத்திரி நீ கேட்க பழகு. ஆண்டவர் செய்யற அற்புதம் பாருங்க. ஆண்டவர் சொல்ற யோவான் 16வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் 16:23. அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அதுங்க என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் எது கேட்டாலும் பரமபிதா உங்களுக்கு அதை கொடுத்து தந்தருள்வார். அல்லேலூயா. பிதாவிடத்துல கேட்க இயேசு சுவாமி நாமத்துல பழகுங்க. அவர் இடத்துல கேட்கிறவனுக்கு ஒரு பொழுதும் கர்த்தர் இல்லைன்னு சொல்வதில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்க பழகணும், ஆண்டவர் இடத்துல நம்ம செபிக்க பழகணும், உபாசம் எடுக்க பழகணும். மனுஷனை தேடி போகாதீங்க, மனுஷனிடத்துல கேட்காதீங்க. மனுஷன் நம்ம கொடுத்த கடனா கொடுப்பான், மனுஷன் இடத்துல நம்ம பெற்றுக்கொண்ட ஒரு நாளைக்கு சொல்லி காமிமா பரிகாசம் பண்ணுவாங்க. ஆனா தேவனிடத்துல இருந்து நீ எது கேட்டாலும் அது உனக்கு இலவசம். அல்லேலூயா. தேவனிடத்தில் எது கேட்டாலும் அது உனக்கு நன்மை. கர்த்தரோட ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதோட வேதனை கூட்டார நீதிமொழிகள் 10 நம்ம வாசிக்கிறோம். தேவனிடத்திலிருந்து வருவது எல்லாம் நமக்கு ஆசீர்வாதம், அதோட வேதனை இருக்காது. ஆனா மனிதனிடத்திலிருந்து நீ எது பெற்றுக்கொண்டாலும் நிச்சயமா ஒரு நாள் அது வேதனை, நிச்சயமா ஒரு நாள் அது தோல்வி, நிச்சயமா ஒரு நாள் அது நமக்கு அவமானத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. மனுஷனிடத்துல எந்த உதவி கேட்க போவாதீங்க, தேவனிடத்துல கேளு. தேவன் மனுஷனை எழுப்புவார். தேவன் எழுப்புற மனுஷன் அவன் நமக்கு ஆசீர்வாதமா இருப்பான். அவன் செய்த உதவி நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரா? என் நாமத்தினால பிதாவிடத்துல எது கேட்டாலும் அது உங்களுக்கு தந்தருள்வார். அது நிரந்தரமா இருக்கும், அது மிகுந்த கனிவுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. தாவீது என்ன செய்தாராம்? தேவனிடத்துல நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். நம்ம என்ன நடந்தாலும் தேவனிடத்துல கேட்க பழகணும். எப்படி சொன்னாரா? வாசிப்பது 1 சாமுவேல். தாவீது கர்த்தரை நோக்கி அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா கேட்டான் என்று கேட்டார். பாருங்க, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நான் போகட்டுமா, ஆண்டவரே நான் செய்யட்டுமா, ஆண்டவரே நான் கேட்கட்டுமா, ஆண்டவரே நான் கட்டட்டுமா அப்படின்னு நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவரோட பதில் என்ன வந்துதான்? நீ பின்பற்று போ, அதை நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. இந்த காலவேளையில தேவனிடத்துல நீ ஆலோசனை கேட்டா, தேவனிடத்துல நீ அமர்ந்திருந்தா, நீ இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிற வழி ஆண்டவர் செய்ய போறார். சத்ருக்கள் உனக்கு முன்பதாகவே சத்ருக்கள் மேலே ஆண்டவர் யுத்தம் செய்து உனக்கு வெற்றி காண செய்ய போகிறார். ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? தேவனிடத்துல காத்துடு. எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஆலோசனை போலே அவரு கடந்து போனார். அமலேக்கர் மேல படையெடுத்து போய் யுத்தத்தை செய்தார். இழந்து போனது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தார். அல்லேலூயா. ஒன்று கூட இழந்து போகவில்லை.
கர்த்தர் சமூகத்துல நீ காத்திருந்தா, கர்த்தரிடத்துல நீ ஆலோசனை கேட்டா, ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு பெரிய வெற்றியை காண செய்வேன், இழந்து போனதை நான் திருப்பி தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க எப்படி இழந்து போனது ஆண்டவர் தரார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 18 வாசிப்பார். ஆதியாகமம் புஸ்தகம் நல்ல ஒரு விஷயத்தை நீங்க கவனித்துக்கீங்க. 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 18 நம்ம வாசிக்க கேட்போம். 18 நம்ம வாசிக்க கேட்போம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துருவுகளை மறுபடியும் தோண்டி. ஆமென். நாங்க பாருங்க, அவங்க ஒரு கிணறு தோன்றாங்க மீண்டுமாக. நல்லா கவனித்து பாருங்க, அந்த கிணறு தோன்றாங்க. ஆனா சத்துருக்கள் என்ன செய்யறாங்களா, மூடி போடுறாங்க. அல்லேலூயா. ஒருவேளை உன்னோட பிரயாசங்கள், உன்னோட ஜப ஜீவிதம், உன்னோட ஊழியம், உன்னோட குடும்ப வாழ்க்கை, உன்னோட திருமண வாழ்க்கை, உன் படிப்பு காரியம் ஒருவேளை எப்படி இருக்கலாம், சத்துரு மூடி போட்டது போல காணப்படலாம். அல்லேலூயா. நீ சரி தோல்வி அடைஞ்சிட்ட விடக்கூடாதுன்னு சொல்லி மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்யறாங்களா, பிரயாசம் எடுக்கிறாங்க. வாசிப்பா. தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடனே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துருவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துருவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார்கள். இரண்டாவது வாட்டி பிரயாசம் பண்றாங்க, இரண்டாவது வாட்டி முயற்சி எடுக்கிறாங்க, இரண்டாவது வாட்டி ஒரு விசுவாசத்தோட தோன்றாங்க. அதுவும் அந்த மூடி போட்டு எங்களுக்கு சொந்த உரிமை கொண்டாடுறாங்க. அல்லேலூயா. 2 வாட்டி மூடி போட்டது போல உங்களோட குடும்ப விஷயத்துல, உங்களோட ஜப ஜீவிதத்துல, எந்த காரியத்திலும் சத்துரு மூடி போட்டது போல உன்னை வேதனைப்படுத்த இருக்கலாம். அல்லேலூயா. நீ அநேகத்துல ஆசீர்வாதம் இல்லாம ஏமாந்து போகலாம். இந்த வார்த்தை கேட்கிற தேவ மகளே, தேவ மகனே, தேவ பிள்ளைங்களே, நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இதோ 2 வாட்டி மூடி போட்டாங்க. அல்லேலூயா. ஆனா 3வது வாட்டி அவங்க விசுவாசத்தை விடல. உன் விசுவாச நீ விட்டுடாத, நம்பிக்கை நீ இழந்துடாத. இன்னைக்கு ஒரு முடிவேடு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்த தோல்வி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், யார் என்னை விட்டு போயிருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவரே, சர்வவல்ல தெய்வம், எனக்கு அற்புதம் செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர், நீ என்னோடு இருக்கிறபடினால, வாக்குதத்தை நான் பெற்றபடினால நான் தோல்வடி மாட்டேன். விசுவாசத்தோட இந்த காலவேளை நீ எழும்பு. ஆண்டவர் சொன்னார், சீயோனே எழும்பு, உன் நேரம் வந்தது, உன் மேல வந்தது, தூசி உதற விட்டு எழும்புன்னு கர்த்தர் சொல்றார். இது லேசான உபதரம், அது சீக்கிரத்துல மாறிவிடும். லேசான தோல்வி என்ற, அவிசுவாசம் என்ற, ஐயோ என் வாழ்க்கையில் என்ன பிரயாசப்பட்டாலும் நான் எல்லாத்தையும் தோல்வி அடைகிறேன்னு சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஈசாக்கு விசுவாசத்தோட 2 வாட்டி மூடி போட்டாலும் அவர் பயப்படல, அவர் கலக்கல, அவர் கலந்து போகல. அல்லேலூயா. விசுவாசத்தோட 3வது வாட்டி அந்த கிணறு தோன்றாங்க. என்ன நடக்குதுப்பா? பின்பு அவர் அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அது குறித்து வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆண்டவரோட தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசுவோட வார்த்தை உங்களை நோக்கி வருது. இதோ உங்களுக்கு விரோதமாக வாக்குவாதம் செய்தவங்களை ஆண்டவர் முறியடிக்க போகிறார். இனி வாக்குவாதம் செய்தவங்களோட நாவை சிறப்பிடிக்க போகிறார். உன்னை குறித்து பரிகாசம் பேசணும், உன்னை குறித்து குறையா பேசணுங்களை நாவை அவர் சிறப்பிடிக்க போகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்கள புதிய பலன் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்காக நீங்க காத்திருந்த நீங்க ஒரு புதிய பலத்தை நீங்க அடைய போறீங்க. புதிய நன்மை நீ பெற்றுக் கொள்ள போகிற, புதிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ள போகிற. அல்லேலூயா. நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த ஆண்டு நீ வெட்கப்பட்டு போக மாட்ட.
இனி மனமகிழ்ச்சியா நீ இருக்க போகிற, ஆனந்தமா நீ இருக்க போகிற. ஊழியத்துல, ஜெபத்துல, உன் திருமண விஷயத்துல, உன் படிப்பு காரியத்துல, வேலையில, ஆரோக்கியத்துல, எல்லாத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்க போறீங்க. யாரெல்லாம் ஒண்ணு பரிகாசம் பண்ணார்களோ, இவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இவங்களோட எதிர்காலம் முடிஞ்சு போச்சு, ஊழியம் முடிஞ்சு போச்சு, ஜப ஜீவிதம் முடிஞ்சு போச்சு, ஒன்னத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்களா, நீ பயப்படாத. உன்னை நோக்கி இந்த வார்த்தை வருது, நீ ஆசீர்வதிக்கப்பட போற. யாரு இவங்க வாக்குவாதம் செய்தார்களோ, ஆண்டவர் அவங்கள சமாதானம் உள்ளவங்களை மாத்திட்டாங்க. அவங்களுக்கு முன்பதாக ஆண்டவரை உயர்த்த ஆரம்பித்துட்டார். அல்லேலூயா. மூணாவது வாட்டி தோன்றினாங்களாம். அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பலுகும்படிக்கு, நம்ம தேசத்துல பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். நம்ம தேசத்துல பலுகும்படி, பெருகும்படி, உயரும்படி, ஆசீர்வதிக்கும்படி. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பலகும்படியாக செய்துட்டான்னு சொல்லி ரெகோபோத் அப்படின்னு பெயர் வைக்கிறார். ரெகோபோத் அப்படின்னு சொன்னா நீ பெருகுவாய், நீ தேசத்துல பெருகுவாய். அவர் எண்ணினாரா, இனி சத்துருக்கள் முன்பதாக கர்த்தர் என்னை உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். எனக்கு விரோதமாக வழக்காடின மக்களுக்கு முன்பதாக என்னை உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஆனா நான் சொந்து போகாத இருந்தபடினாலே வாக்கு செய்த தெய்வன் என்னோடு வரைகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் கானானுக்கு நேரம் நடத்தும் போது மாறாவன் தண்ணீர் இருந்தது, அது கசப்பா இருந்ததாம். அல்லேலூயா. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார், மதுரமாக மாற்றினார். அல்லேலூயா. நம்மளோடு ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்ம கூட இருந்தார். மாறாவன் நீரும் மதுரமாக மாற. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனம் செங்கடலுக்கு நேரம் நடந்த போது ஒரு வழியிலிருந்து சொல்லி மரண பயத்தினாலும் சத்துருக்களோட பயத்தினாலும் கலங்கி கொண்டு இருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் செங்கடலுக்கு முன்பதாக ஒரு வழிவாசல் திறந்தது போல இந்த கால வேளையில உனக்கு நீ உபத்திரத்து நேரம் இருக்கலாம். ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாத வழிவாசல் திறக்க போகிறார். அல்லேலூயா. மூணாவது வாட்டி இந்த கிணறு தோண்டினாங்களாம், சத்ரு மூடி போடல. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் திறந்தார். வெளிப்பட்டது 3 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுமான தெய்வம் நம்மளோடு இருந்து அற்புதம் செய்கிறவர் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீ எந்த காரியத்தில் சோர்ந்து போகாத. ஒருவேளை இழந்து போயிருக்கிற ஆண்டவர் இந்த ஆண்டு இரட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாக அதை திருப்பி உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை முயற்சி எடுத்து நீ தோல்வி அடைஞ்சா, இந்த வாட்டி முயற்சி எடுத்து நீ எதுலையும் தோல்வி மாட்ட, வெற்றி நீ காண போகிற. இந்த வார்த்தை கேட்கிற நீ எந்த விதத்துல நீ முயற்சி எடுத்துக்கொண்டு இருந்தாலும் இந்த மூணாவது வாட்டி நீ சோர்ந்து போகாம முயற்சி எடுத்துப்பார். உன் திருமணத்துல முயற்சி எடுத்துப்பார், உன் படிப்புல முயற்சி எடுத்துப்பார், உன் வேலையில முயற்சி எடுத்துப்பார், உன் வீட்டு விஷயத்துல முயற்சி எடுத்துப்பார், உன் கர்ப்பத்தின் கனி விஷயத்துல முயற்சி எடுத்துப்பார். கர்த்தர் உன்னை வாழாக்காம தலையாக்கி வெற்றி காண செய்ய போற. ரெகோபோத் அப்படி நீங்க அழைக்கப்பட போறீங்க. இந்த வார்த்தைக்கு முன்பதாக இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் புதிய பேரால ஆண்டவர் கூப்பிடுறார். ரெகோபோத் நீ அழைக்கப்படுவா, ரெகோபோத் நீ அழைக்கப்பட போகிறார். இது ஆசீர்வாதமான வார்த்தை உன்னை நோக்கி வருது. ரெகோபோத் நீ அழைக்கப்படுவாய். நீ 2 வாட்டி தோல்வி அடிச்சிட்டுன்னு சொல்லி சோர்ந்து போகாம மூணாவது வாட்டி அந்த முயற்சி எடுத்த ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இனி நீ சோர்ந்து போய் அந்த இடத்துல இருக்காது. நீ எழுந்து ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த வார்த்தை கேட்கிற உங்களை நோக்கி ஆண்டவர் சொல்றார், மூணாவது வாட்டி நீ எடுக்க போற எல்லா முயற்சிக்கும் நான் வெற்றி காண செய்ய போகிறேன். வர இந்த நாளில அநேகருக்கு சாட்சி சொல்ல போறீங்க. வர நாளில இந்த மாலை வேலைக்குள்ள சாட்சி சொல்ல போறீங்க. நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு அற்புத சாட்சி சொல்ல போறீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அவங்களை ஆசீர்வதித்தபடினால ரெகோபோத் பேரிட்டார். இழந்து போனது தாவீது பெற்றுக்கொண்டது போல நீ இழந்து போனது பெற்றுக்கொள்ளுவாய். 2 வாட்டி தோல்வி அடைந்த ஈசாக்கு போல 3வது வாட்டி எப்படி ஈசாக்கு வெற்றி பெற்றாரோ அதே போல நீ வெற்றி பெறுவாய். முருங்கண்டு போன இருதயத்தை கர்த்தர் காயத்தை கட்ட போகிறார். எந்த வார்த்தை உன் இருதயம் காயப்படுத்தணும் அதே வார்த்தை
உன் காயத்தை கற்றுத்த அளவுக்கு அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உனக்கு விரோதமாக வழக்காடின மக்களை உன் சார்பாக வர உன் சத்துருக்கள் உனக்கு முன்பதாக உன்னை முட்டி போட அளவுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். உன் ஊழியத்தை ஆசீர்வதிக்க போறார், உன் ஜபஜீவத்தை ஆசீர்வதிக்க போறார், உன் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க போறார், கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க போறார், உன் வீட்டு விஷயத்துல ஆசீர்வாதம் வரப்போகுது, உன் திருமணத்துல நிச்சயமா உன் நம்பிக்கை வீண் போகாத ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை மூலியமாக கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை உயர்த்துவார். நம்ம கண்கள் முடி ஜெபிக்க போகிறோம். அப்பா, எங்களை அதிகமா நேசிக்கிற பரலோகத்து நல்ல பிதாவே, சுவாமி, சத்ருலக்கா நாங்க ஒழித்து சம்பாதித்து சேர்த்து வைத்தது சத்ரு கொள்ளைக்கு இருக்கலாம் சுவாமி. இந்த காலவேளையில இழந்து போனதை அப்பா பெற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு வாக்கு செய்திட நன்றி. 2 வாட்டி முயற்சி எடுத்த ஈசாக்க ஐயாவோட காரியத்தை சத்ரு மூடி போட்ட, 3வது வாட்டி பிரயாசத்தை சத்ரு மூடி போடல சுவாமி. வழக்காடணுங்க அப்பா, ஈசாக்கு ஐயா சார்பாக வந்து நின்னது போல எங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்ருக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தாவே 3வது வாட்டி தோன்ற அப்பா அந்த தொடர்புக்கு ரெகபோத்தின் பேரிட்டார் சுவாமி. நாம் இனி பழகி பெருக போகிறோம் பேரிட்டார் சுவாமி. ஆண்டவர், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரை பெருகிட்ட சுவாமி. சகலத்தையும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். குடும்பங்க ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படட்டும், கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படட்டும், வீட்டு விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும், பண விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும், அபிஷேக விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, வாகனம் வாங்குற விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. நிலம் நீர் வாங்குற விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஆசீர்வதிங்க ஆண்டவர், உயர்த்துங்க சுவாமி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பேர் மேலும் ஆண்டவரே அவங்களுக்கு புதிய பேரு ரெகபோத்து அழைக்கப்படட்டும் சுவாமி. ரெகபோத்து அழைக்கப்படட்டும் சுவாமி. ரெகபோத்தா மாறட்டும் சுவாமி. ரெகபோத்தா மாறட்டும் சுவாமி. எந்த ஆபத்து விபத்துகள் அல்ப மரண தூசண வேதனை தொத்து வியாதி அவமான நிந்தனை பிரயாசம் ஒரு ஜனத்தை தொடாதபடிக்கு எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்ட சுவாமி. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆக 2:19 சொன்ன வாக்குதத்தம் இந்த ஜனம் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. பெற்றுக்கொள்ளட்டும். யோவேல் 2 சொன்னது போல, தேசமே நீ பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வேணும். அந்த வாக்குதத்தை என் ஜனம் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நல்ல தீர்காயுசு ஆரோக்கிய பலத்தை கொடுங்க சுவாமி. வீணான செலவு, வீணான நஷ்டம், வெண்கண் திஷ்டி, பொறாமை, பச்சரிப்பு இனி என் ஜனத்தை தொடக்கூடாது சுவாமி. தொடக்கூடாது. இனி இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். கிருபை கூட இருக்கட்டும் சுவாமி. இவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையில கரம் கூட இருக்கட்டும். ஏசப்பா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்கிற. நன்றி ஏசப்பா, நன்றி சுவாமி. இந்த வார்த்தைக்காக ஒழித்த ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதி சுவாமி. ஆண்டவராகிய இயேசுவே, வருவார உமக்கு சுத்தமான அந்த ஒன்றாக சேர்ந்து அப்பா நீங்க கொடுத்த ஆலயத்தில் ஆராதிக்க ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க சுவாமி. அப்படி செய்த எல்லா உபகாரத்துக்காக நன்றி. ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் எங்களோட இருந்து பலத்தை காரியம் செய்தே நன்றி. ஆண்டவர் ரெகபோத்து நான் அழைக்கப்பட போறோம் சுவாமி. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காரியம் ரெகபோத்தா நாங்க பெற்றுக்கொள்ள போறோம் சுவாமி. நன்றி இயேசு. இயேசு நாமத்தினால் யாவரும் பொன்பாதத்துல சமர்ப்பித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிதாவோட அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் அன்பு காவலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோடும், எல்லா நீதிமான்களோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், எல்லா ஊழியத்தோடும், இயேசு கிறிஸ்து 2வது வருவதற்கு நம்மளோடு நம்ம ஊழியத்தோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். பிதா தன் குமாரன் மூலியமா கொடுத்த விடுதலைக்காக, வாக்குத்தத்தத்துக்காக, ரட்சிப்புக்காக கரங்கள் இருக்கிறதை துதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உதவியும் மறவாதே. ஆமென். சமாதானத்துக்கு போங்க. தெய்வத்தோட வாக்குத்தத்தத்தின் சமாதானத்தின் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தரோட நாமம் மகிமைப்படட்டும். இந்த லாக்டவுன் ஆன நாள் முழுவதும் இந்த நாள் வரைக்கும்
கர்த்தர் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், பாதுகாத்தார், பெரிய காரியத்தை செய்து வருகிறார். கர்த்தரோட நாமம் மகிமைப்படட்டும். வர வாரம் தெய்வத்துக்கு சுத்தமானால் தெய்வம் நம்மளுக்கு அனுமதி கொடுத்து நமக்கு ஜீவன் கொடுத்தால் வர வாரத்துல நம்ம ஒன்றாக சேர்ந்து ஆலயத்தில் ஆராதிப்போம். அது எப்படி என்று சொல்லி உங்களுக்கு போன் வரும், உங்களுக்கு வாட்ஸ்அப்ல செய்தி வரும். எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருங்க. வர வாரத்துல தயவு செய்து நம்ம ஊழியத்துக்காக உபாசத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்னைக்கு தோணுதோ ஒரு வேலையாவது அந்த வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீங்க உபாசத்தை இருக்கணும். நம்ம ஆலயம் திறக்கப்படுறதுக்காக, ஆராதனைக்காக, ஆத்துமா அறுவடைக்காக, பாதுகாவலுக்காக, எந்த ஒரு வியாதியின் கிருமிகளோ பயன்படுத்தாதபடி இருக்க ஒரு பெரிய மாற்றம் வர வாரத்தில் ஆண்டவர் ஆலயத்தங்களை உண்டாக்கும்படி ஊழியக்காரங்களுக்காக, உடன் ஊழியக்காரர்கள், ஆராதனை செய்கிற பிள்ளைங்களுக்காக, சுவிசேஷத்தை அறிவிக்கிற எல்லா மக்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக நீங்க உபாசம் எடுத்து ஒரு வேலையாவது உங்களுக்கு என்னைக்கு தோணுதோ வர வாரத்துக்குள்ளே நீங்க உபாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் அதை பார்ப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தமிழ்நாட்டிலையும் அது சீக்கிரத்துல ஆராதனை ஆரம்பிக்கப்படும். அது எந்த நாளுன்னு நம்ம அது கவர்மெண்ட் அறிவித்த நாளிலே நம்ம அந்த ஊழியத்தை ஆரம்பிப்போம். நம்ம பெங்களூர் பட்டணத்திலையும் ஊழியம் அது சீக்கிரத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப்படும். எல்லா ஊழியத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. அது சீக்கிரத்தில் நம்ம ஒரு சந்திக்க போகிறோம். ஒருவருக்கு நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தாங்க உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.